எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து இன்று அமலாக்கத்துறை பாய்ந்திருக்கிறது என்பதை வைத்து எங்கிருந்தெல்லாம் திமுக மீது தாக்குதல் விழும், அடி விழும் என்பதை இவர்கள் எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்றத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு வாரத்திற்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிஃப் என்ற அந்த இருமல் மருந்தை அருந்தியதால் 23 குழந்தைகள் உயிரிழந்தன. நமக்கு அதோட பாதிப்பு பெருசாக தெரியல. நமக்கு எப்படி இந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ அதே போல மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை இந்த சம்பவம். இன்னொன்று குழந்தைங்க, அந்த இன்டர்வியூலாம் பார்த்தேங்க சார், அவங்க பெற்றோர்கள்லாம் சொல்றாங்க எங்க கையாலேயே நாங்கள் விஷத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஆமா, இப்போ நீங்கள் உங்கள் குழந்தை அட்மிட் ஆகிருக்கணும். இன்னொன்று அரசு மருத்துவமனை எல்லாம் ஏழைங்க தாங்க போவாங்க, ரைட்டா? இப்போ இந்த மருத்துவமனைக்கு போகிறீங்க, டாக்டர் 3 வேளை இந்த பிள்ளைக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாலதி. சின்ன குழந்தை இருமல் மருந்துன்னா சளி ஜுரத்துக்கு தான் போயிருப்பாங்க அங்கே, இல்லையா? டாக்டருங்க இதை எழுதி கொடுத்து இந்தாம்மா மருந்து இதை கொடுமான்னு சொன்னோன்னு நீங்களே மூடியில் ஊற்றி உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. அந்த மருந்துனால உங்கள் பிள்ளை செத்து போச்சுன்னு எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? ஸோ அங்கே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், பிஜேபி அரசு இந்த விசாரணையை சரிவர நடத்தவில்லைன்ட்டாங்க. பாராமுகமாக இருக்கிறது இந்த விசாரணையில். அந்த ஒரு 23 குழந்தைகளோட மரணம் இந்த அரசுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியல. குழந்தைங்க செத்து போச்சு, இந்த அளவுக்கு நிர்வாகம் இருக்குன்னு காங்கிரஸ் அங்கே அரசியல் பண்ணுது. பிஜேபி இதுலேருந்து தப்பிக்கணும். நாங்கள் காரணமே இல்லைங்க, மொத்தத்துக்கும் காரணம் தமிழ்நாடு என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துக்கிட்டார்கள். ஸோ இப்போது பிஜேபி இதிலிருந்து தப்பிப்பதற்காக வேகமான நடவடிக்கை எடுப்பதாக அங்கே மத்திய பிரதேச மக்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஃபார்ச்சுனேட்லி அங்கே எலெக்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் பத்திக்கிட்டு எரியும். ஸோ அங்கே மத்திய பிரதேச காவல்துறை இங்கே தமிழகத்தை சேர்ந்த அந்த மருந்து உற்பத்தியாளரை கைது செய்து, அவரையும் ஒரு மனைவி பார்ட்னர்ஸ்னு ஒரு 2-3 பேரை கைது செய்து அழைத்து சென்று விட்டார்கள். எவ்வளவு வேகமாக அமலாக்கத்துறை நுழைந்தது என்று பாருங்கள். இவங்க தனி நபர்கள் தானே சார்? அமலாக்கத்துறை அதை தொடர்ந்து இதில் தேர்தல் கணக்குகள் இருக்க எப்படி சாத்தியம் சார்? நல்லா கேட்டீங்க. இன்று காலை முதல் மருந்து கட்டுப்பாட்டு இயக்குனராக அல்லது கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய தீபா என்பவரது இல்லத்தில் மற்றும் அந்த ஏற்கனவே ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க தெரியுமா, மருந்து ஆய்வாளர்கள்னு ஒரு 2 பேர், அவர்களது இல்லத்தில் அண்ட் இந்த மருந்து கட்டுப்பாடு ட்ரக் கண்ட்ரோல் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்ஷன் இந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் வீட்டில் காலை முதல் அமலாக்கத்துறை சோதனைகளை நடத்தி வருகிறது, ரைட்டா? இப்போ இதற்கு அடுத்து இதற்கு பொறுப்பான மராத்தான் அமைச்சர் வீட்டுக்கு போவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ நீங்கள் கேட்டீங்க, இது ஒரு மருந்து கம்பெனி பஞ்சாயத்துங்க, இதில் பொலிட்டிக்கலாக எப்படிங்க பண்ண முடியும் ஈடின்னு கேட்டிங்களா? இது இப்போ பொலிட்டிக்கல் இல்லையா? முடியும் தானே? அந்த துறை சரியாக செயல்படாததற்கு யார் பொறுப்பு? அமைச்சர். உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்குன்றதுனால புள்ளைய பறி கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் போய் நீ வழக்கு போடலன்னு வீடியோ போடுன்னு நீங்கள் பண்ணுறீங்க. அவங்களுக்கு பண்ண தெரியாதா?